கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ மக்கள் மனசில் எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு வித்தியாசமாக பேர் எடுத்துருக்கிறேன்னா அதுக்கு வந்து பாலா சார் தான் எனக்கு வந்து குரு. நான் கடவுள் என்ற படத்தில் முதல்ல என்னை அவர் தான் வில்லனாக பண்ணார். ஆக்ஷனை தான் ஆரம்பித்தேன். அப்புறம் ராஜேஷ் சார் வந்து நம்ம பாசன்றா பாஸ்கரில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க சொன்னார். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேருந்து வர்ற படங்களில் மேக்ஸிமம் ஒரு வித்தியாசமான இந்த மாதிரி காமெடி கலந்த கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ரிலீஸ் ஆக பொறுத்த அந்த டார்லிங் டார்லிங்கிற படத்துலேயே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் ரசிப்பாங்க. பொங்கல் ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் ரசிகர்களுக்கு. நான் சாம், டார்லிங் படத்தோட டைரக்டர். என்னோட பெரிய தேங்க்ஸ் என்னோட ப்ரொடியூசர்ஸ் கே ஞானவேல் ராஜா சார் அண்ட் அலோரன் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஜிவி சார் பற்றி சொன்ன அவரோட ஃபர்ஸ்ட் டெபும் ஆக்டிங்கில் அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர்ஆர் வந்து ஜிவி சார் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஹாரர் மூவி இது. அண்ட் அவர் படம் இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் போட்டிருக்காரு. அண்ட் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளில் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக ஓடின படத்தை தான் நம்ம கிரீன் ஸ்டுடியோ ஞானவேல் ராஜா தயாரிப்பில் டார்லிங் அப்படிங்கிற படம் மூலியமாக பொங்கலுக்கு வெளியிட இருக்குது. இந்த படம் ஒரு மிக சிறந்த ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக இருக்கும். குறிப்பாக வந்து இதனுடைய இயக்குனர், புதிய இயக்குனர், அடுத்த தலைமுறை இயக்குனர்கள், அந்த டீம் ஒரு புது டீம், கேமராமேன் கிருஷ்ணா, ஷாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து தன்னுடைய இசையால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளம் நெஞ்சங்களை வசீகப்படுத்தின ஜிவி பிரகாஷ் வந்து இதில் வந்து கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. நிச்சயமாக எப்படி தன் இசையால் உங்கள் எல்லாரையும் வசீகரித்தாரோ அதே மாதிரி தன்னுடைய தனித்துவமான தன்னுடைய நடிப்பு திறமையால் இந்த படத்தின் மூலியமாக நிச்சயமாக ஒரு இளம் கதாநாயகனாக அவர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமறியாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் குறிப்பாக நானும் பாலா, ராஜேந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு ரொம்ப நல்ல ஒரு கதாபாத்திரமாக இதில் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல கதாபாத்திரம் எனக்கு அமைஞ்சதுக்காக இறைவனுக்கும் ஞானவேல் ராஜா அவர்களுக்கும் ஷாமுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் இந்த பொங்கல் திருநாளில் இந்த படத்தை தேட்டரில் போயிட்டு பார்த்து சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தின் மூலியமாக எங்களுடைய குடும்பங்களும் சந்தோஷப்படணும். இதனுடைய தயாரிப்பாளர், வீடியோஸ்தர்கள், நடிகர்கள், அனைத்து டெக்னீஷியன்ஸுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷமான ஒரு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அமையணும்னா நீங்கள் அத்தனை பேரும் இந்த டார்லிங் படத்தை தேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.